மாணவர்களுடைய பாப்புலேஷன் இன்றைக்கு தேதி அதிகம் பார்த்துருப்பாங்க. அதனால மாணவர்களுக்கு போய் சேரணுங்கிறது அதுக்காக தான். அவங்ககிட்ட போயாச்சுன்னா அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் மாணவர்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்லுங்க ஒவ்வொருத்தரா இதுக்கு எப்படி பண்ணலாம் பங்கு, அதாவது ஊழல் எப்படி எப்படி நடந்திருக்கு கீழே கருத்து சொல்லும் போது அவங்க மாணவர்கள் சொன்னாங்க ஊழல் எந்தெந்த நடந்துட்டு இருக்கு, எப்படி எப்படி பண்ணலாம், எப்படி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த நிலையில இருக்கு, எப்படி எப்படி இருக்கு எல்லாம் பண்ணாங்க. பட் அதை தடுப்பது எப்படி, அந்த இது மட்டும்தான் மெயின் இதா வரணும். சொல்லுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சமீபத்தில் ஒண்ணு ரெண்டு வழி இருக்கு. யார் வேணா சொல்லலாங்கிறது ஒரு கருத்து சொந்தவர்களோடு சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. கருத்து இப்ப சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன்னு யோசிக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோஜனை பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் நான் யோசிக்கிறேன். ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்னு சொல்லியாச்சுன்னா இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சேன் நான் பலம் வரணும்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. இல்ல கொஞ்ச நேரம் நீங்க சொல்றேன்னு விஷயம் வேணும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும், அது வேரூன்றி வரணும். எதனாலன்னா இப்போ அவசரமாக நம்ம வேலையை முடிக்கணும், போகணுன்னு முடிக்கணும். இப்போ ஒரு 10 பேர் லைனில் இருக்காங்க, 100 பேர் லைனில் இருக்காங்க அப்படின்னா அந்த 101வது ஆளாக நம்ம நின்று அந்த பொறுமையாக காரியம் சாதிச்சுட்டு வர்ற அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும், நேரம் வேணும். நம்ம என்ன செய்கிறோம், போன உடனே எனக்கு உடனே நடக்கணும். இப்போ நானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது, போனோன்னு முடியணும், இல்லைன்னா இங்கே லீவ் போடணும், இல்லை எல்பி ஆகணும். என் வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் போய் யாரை பார்க்கணுமா பார்த்து என்ன வேலை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் அவங்கள தூண்டுறேன். அவங்க அதை பழகிட்டு இப்போ நம்ம யார் போனாலும் எனக்கு இது வேணுங்கிறாங்க. இதே நான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஒரு நாள் பூரா அங்கே இருந்து க்யூவில் போய் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னா அந்த இடத்துல லஞ்சங்கிறது வந்து இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் மனசுக்குள்ள பொறுமை வேணும். அந்த தனி மனித ஒழுக்கம் இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் எல்லாமே கரெக்டா நடக்கும். தனி மனித ஒழுங்கினம் தான் முக்கிய காரணம்னு சொல்றீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதாவது லஞ்சம் இதை பத்தி அவங்க பேசுறது முன்னாடி நம்ம அதில் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம்னா அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. சில பேர் பயத்தினால தான் அதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொடுக்கலன்னா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இப்போ போகும்போது வெஹிக்கிள் செக்அப் பண்ணுறாங்க போலீஸு. வெஹிக்கிள் செக்அப் பண்ணும்போது அது எவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு ஸ்பாட் ஃபைன் அப்படின்னு போடுறாங்க. ஆனால் அந்த ஸ்பாட் ஃபைனை உடனே ஒரு 500 1000 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1000 அந்த இடத்துல காலையில் நான் ஒரு தடவை அந்த அனுபவம் வந்துச்சு. காலையில் 8:30க்கு கிராஸ் பண்ணேன். உண்மையில் நீங்கள் போயிட்டீங்க, 1000 ஃபைன் கட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் காலையில் எனக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட்டை நான் எடுத்துகிட்டு போல 1000 கொடுக்குற அந்த நேரம் அப்போ அந்த இதில் இல்லை. அப்போ உடனே இல்லைன்னா வண்டியை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுல அப்போ நம்மளுக்கு வந்து இது என்ன ரூல்ஸ் இருக்குது, அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இது இல்லாமல் நம்ம அடுத்து செயல்படலாம். அப்போ நீங்கள் போனது வந்து உண்மையில தான் போனது உண்மை. அது உண்மையில் வந்து காலையில் இத்தனை மணிக்கு மேலே தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவரை வந்து உண்மையை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அந்த விழிப்புணர்வு இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அதுவும் நம்ம வந்து ஒரு உண்மையில போகிறதுக்கு வந்து இப்போ 100 தான் அதில் போட்டிருக்கு. ஆனால் அவங்க ஒரு 1000 கேட்குறாங்க, ஒரு 500 கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை உங்களுக்காக 500 தான், இல்லைன்னா நான் 1000 போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதை நம்ம வேற வழியில் இப்போ அவங்க வண்டியவே எடுத்துட்டு போயிட்டாங்க, இல்லை கோர்ட்டில் போய் நம்ம செஞ்சுக்கலாமா, அந்த இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஜாதி சான்றிதழ் வாங்குகிறோம், சரி வெயிட் பண்ணி வாங்கணுமா, இல்லை அவங்க வந்து கையெழுத்து போகிறதுக்கு ஒரு 50 ரூபா கேட்குறாங்க. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து என்ன ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக அது கரப்ஷனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அதை செய்ய மாட்டோம். அது இல்லாதனால தானே ஒரு பயந்துட்டு தூக்கி போட்டுருவாங்களோ பையில, நம்மளை மதிக்க மாட்டாங்களா, நமக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அடுத்து இவங்க செய்ய ஆரம்பிக்கிறோம். இது ஒன்று நீங்கள் சொன்னீங்களா, உண்மையில் நான் போகிறது முன்னாடி தான் இந்த விளைவுகள்லாம் வருதுன்னு சொன்னீங்களா. அப்போ விதிமீறல் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா பாதி பிரச்சனை தீரும். அப்போ நம்ம தனி மனிதர் சுய கட்டுப்பாடு, விதிமையை எக்காரணத்தும் மீற வேண்டாம், சட்டத்தை ஒழுங்கை பாதுகாப்போங்கிறது இந்த இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற காரணங்கள் எல்லாம் தவிர்த்து விடலாம் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆசையினால தான் வந்து லஞ்சம்ன்றது வருது. அதனால அந்த புத்தர் சொன்னது மாதிரி உலக வாழ்க்கைக்கு வந்து ஒவ்வொரு ஆசைப்படுறதுனால துன்பமே வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஆசையை விட துன்பம்லாம் குறையும். அது எந்த விஷயமா இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து சொல்லணும்.
இப்போ மேலதிகாரிகள் வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தண்டனைகள் வந்து ஜெயிலில் போய் இந்த 6 மாதம் வியோ வாங்கிட்டாரு, 6 மாதம் ஜெயிலில் போட்டோம், 1 வருஷம் ஜெயிலில் போட்டோம் அப்படின்றது இல்லாமல் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க பாருங்க சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடம் ஜிஹெச்சில் போயிட்டு கேன்சர் பேஷண்ட்டுக்கு இல்லைன்னா சுடுகாட்டில் வேலை பார்க்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி கடுமையான பனிஷ்மெண்ட்டில் போட்டால் தான் உலக வாழ்க்கை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சின்ன ஒரு இறப்பு, பிறப்புக்கு இறப்பு கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். இதில் போய் நம்ம லஞ்சம் வாங்கி அடுத்தவங்க துன்புறுத்துன்ற மாதிரி அவங்களுக்கு மன வாழ்க்கை என்னன்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். அதே போல் லஞ்சத்தை போய் கொடுக்குறாங்க பாருங்க, எனக்கு வேலை வேகமாக முடியும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்கள அதிகாரியை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களே விடுறாரு, கொடுக்குறவங்களையும் பிடிக்கணும். ரெண்டு பேரையும் வீரியம் அதிகரிக்கப்பட வேண்டும். இப்போ வந்து குற்றம் புரிந்தவர் நம்ம சொல்றோம், லஞ்சம் வாங்குறவர் நம்ம குற்றம் சொல்றோம், கொடுத்தவரையும் சேர்த்து தண்டனை கொடுத்தா அந்த மாதிரி தண்டனைகள் வரைக்கும் இல்லை, சட்டத்தில் இல்லை. என்னை வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குறாரு, வாழ்க்கையில் வந்து கொடுக்குறாரு அப்படின்றத அவர் சொல்லணும், ஆஃபீஸில் சொல்லணும். 2-3 முறை என்கிட்ட முயற்சி பண்ணாரு, வீட்டில் வந்து பணம் பார்த்தாரு, வீட்டில் வந்து கொடுத்தாரு, அங்கே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எதுக்கோ ஒரு பர்பஸ்க்காக கொடுப்பாரு. அதை அவங்க வந்து அவங்கள மாட்டி விடணும் சார். ஊழல் லஞ்சம்னு சொல்கிறோம் சார். அதில் வந்து பொதுவாக இதில் நிறைய கருத்துக்கள் அடங்கியிருக்கு சார். சாதாரணமாக ஊழல்னு சொல்லிடணும். அந்த ஊழலுக்கான அடிப்படை காரணிகள் சார் சொன்ன மாதிரி ஆசைகள், விழிப்புணர்வு தேவை இதெல்லாம் இருக்கணும் தான். ஆனால் இப்போ மாணவர்கள்